அந்த ஒரு காம்பவுண்டில் என்ட்ரியான ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அதுவும் ஒரு 200 அடி இருக்கும். சரி, அந்த மரம் வந்து நாங்கள் உண்மையாகவே கொண்டு வந்தது நட்டது. ஓகே. சரி, நாங்கள் செடி மாதிரி நடலை நாங்கள். அது எப்படி சார் செட்டுக்காக நட்டு அதை எப்படி வளர்ந்துருக்கு? முன்னாடியே நாங்கள் செட் மார்க் பண்ணிட்டு மரம் எங்கெங்கே வைக்கலாம், என்னென்ன மரங்கள் வரைக்கும். அது எல்லாமே ஒரிஜினல் மரம்? ஒரிஜினல் மரம் தான். நீங்கள் கிரியேட் பண்ணது? அதில் கரையில் ஆடியன்ஸ் வந்து இதை நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? தேவர்மன் கிளைமேக்ஸ் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அது சரி, நான் அதை எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் உண்மையிலே வந்துட்டு ராமநாதபுரம்லாம் வந்து பிளாக் அந்த கருப்பு மண்ணாக இருக்கும். ஆனால் அது வந்து ஷூட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலில் இருக்கும். கேட்கும் போதே வந்து ஏதோ அடுத்த லெவல் ஆஃப் நம்ம தமிழ் சினிமாவோட அந்த எவல்யூஷனை பார்க்குற மாதிரி இருக்குது சார். ஒரு 90s வந்து இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு சார், இந்த இடத்துல வந்து ஒரு டீ ஸ்டால் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ராமநாடுல போயிட்டு அந்த பஜார் சீட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பழைய வீடியோ நம்ம கலெக்ட் பண்ணலாம். நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து அன்னைக்கு வந்து பஜார் ரோடு என்ன அகலத்தில் இருந்தது, அந்த தெரு பஸ் போய் திரும்ப முடியுமா திரும்ப முடியாதா, அதை ஸ்கேல் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து அது மார்க்கிங் ரஃப் மார்க்கிங்காக பார்க்கும்போதே எங்களுக்கு 35-40 ஏக்கர் தேவைப்பட்டுச்சு. ஓகே, அதுதான் இதில் 40 ஏக்கர் செட் அப்படின்றது. 40 ஏக்கர் இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் ஆச்சு. 10 சேசிப்பு ஓடிச்சு எங்களுக்கு வந்துட்டு. ஃபுல்லாக முள் புதர் ஃபுல்லாக வந்துட்டு. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்துட்டு. இந்த செட்டு போடுறதுக்கு அப்போ எவ்வளோ நாள் சார் ஆச்சு? க்ளீன் பண்ணுறதுக்கே 10 நாள். பிளானிங் வந்து 120 days பிளான் பண்ணோம். 180 days ஆயிடுச்சு. அது இடையில வந்து மழை பெஞ்சு செட்டு சாஞ்சிட்டது. டென்ட்டு கிண்டெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு ஆரம்பிடுவாங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். செட்டு வந்து நாங்கள் காலைல வந்து பார்க்குறப்ப என்ன இருக்கோ அது இருக்கிறத மறுபடியும் ரினியூவல் பண்ணிவிட்டு மறுபடியும் செட் எக்ஸ்டன் பண்ணி போயிட்டே இருப்போம். அந்த சிட்டியே நாங்கள் கிரியேட் பண்ணி மஃப்சல் ஏரியா அந்த இதை ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணோம் நாங்கள். இப்போயும் அந்த செட்டு இருக்கா சார் அங்கே? இல்லை இருக்கு. எனக்கு பார்த்ததில் டைரக்டர் இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் ரொம்ப நுண்ணிச்சு பார்த்துருக்காரு. ரொம்ப இன்வால்மெண்ட் எடுத்து எல்லாமே ஒர்க் பண்ணாங்க.